வழியில் நிற்காதீங்க. வழி எல்லாம் கொஞ்சம் வழி விட்டுருந்தீங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். அனைவரும் அமைதி காக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து. நன்றி. அனைவரும் அம்மா பாரத பிரதமர் பாரத ரத்னா தலைவர் ராஜீவ்காந்தியுடைய பிறந்த நாளை சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்போது நம்மிடையே வந்துள்ள நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த ஒரு ஃபேன் ஆஃப் பண்ண சொன்னா நம்மையெல்லாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகு வீரர், இந்திய தேசமே தமிழகத்தை திரும்பி பார்க்கிற வகையிலே பெருவாரி ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாவட்ட தலைவரும் இந்த விழாவிற்கு திரளாக வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களும் உட்கார்ந்தபடியே நீங்கள் வழிமுறைகளை பின்பற்றியும் நடந்து கொள்வேன் என்று இதன் மூலம் உறுதியளிக்கிறேன். நன்றி. அவர்களுக்கு ஊட்டச்சத்து பொருட்கள் அடங்கிய தொகுப்பு பொருட்களை வழங்கிவிட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூத்த காங்கிரஸ் தோழர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அவர்களுக்கு உதவி ரவி அவர்களை இந்த நேரத்தில் வருக வருகவென வரவேற்கிறோம்.
போய் எடுத்துங்க போங்க போங்க போங்க. அருமையான ஒரு நிகழ்ச்சி. நிதி அமைச்சர் வந்து பட்ஜெட்டுக்கு பதில் சொல்லும்போது கூட அவங்க எப்படி சொன்னாங்கன்னா 2013 இவ்வளோ இருந்தது, 2024 இவ்வளோ இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிசனை காட்டினாங்க. இது எப்படி இருக்குன்னா, எங்கள் அப்பா அந்த காலத்தில் 5 பைசாவில் 2 இட்லி சாப்பிட்டாரு, நீங்கள் 50 ரூபாயில் சாப்பிட்றாருன்னு சொல்கிற கணக்கு. இது மாதிரி ஒரு முட்டாள்தனமான கம்பேரிசன்லாம் பண்ணாமல் இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய இன்றைய பட்ஜெட்டில் எவ்வளோ % நீங்கள் தமிழ்நாடு கொடுத்துருக்கீங்க, அதுதான் கேள்வி. எப்போவுமே நமக்கு இருக்கிற பட்ஜெட்டில் எவ்வளோ ஒரு பர்சன்டேஜ் அப்படிதான் நம்ம பேசணுமே தவிர 1960 வந்து 5 பைசா இருந்தது, இப்போ நாங்கள் 5000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொன்னால் இந்த கதையெல்லாம் யார்? அதில் தமிழகம் வந்து குறியிடப்பட்டு வஞ்சிக்கப்படுகிறது. அதை நான் வந்து ரயில்வே துறையில் மட்டுமல்ல, நான் நேற்று கூட ஒரு ப்ரெஸ் மீட்டை சொல்லியிருந்தேன். எஜுகேஷன், ஆசிரியர்களுக்கு தேவைப்படுகிற சம்பளத்தை அவர்கள் ரிலீஸ் பண்ணலாம். அப்படின்னா இவங்க எவ்வளோ ஒரு கூற புத்தி உள்ளவர்கள் என்பது தான் கேள்வி. என்னுடைய இன்னொரு கேள்வி தமிழக பாஜகக்கு என்னன்னா, இதெல்லாம் தமிழ்நாடுக்கு நடக்கும்பொழுது உங்களுக்கு என்ன சந்தோஷமாக இருக்கா? இதற்காக நீங்கள் போய் தமிழகத்தை இந்த மாதிரி வஞ்சிக்க கூடாதுன்றத வாதாட மாட்டீங்களா? அப்படி பண்ணீங்கன்னா, அப்படி பண்ண போறீங்கன்னா எப்போ பண்ண போறீங்க? நான் ஆல்ரெடி சீஃப் மினிஸ்டருக்கு நான் லெட்டர் எழுதியிருக்கேன். அப்புறம் வந்து நம்ம அதிகாரிகளுக்கும் நான் வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இஷ்யூவாக இருந்தால் கூட இதை சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஏற்கனவே பல முயற்சிகள் நடந்தும் கூட சில டிரான்ஸ்கிரஸ் நடக்குது. அது கண்டிப்பாக அதிகாரிகள் வந்து அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒரு வரையறுத்து அதை ஒரு கண்ட்ரோலோடு நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கணும். அதான் நான் எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறது தான், முதல்ல வந்து பொதுமக்கள் எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் என்னை வந்து பார்க்கணும். அவர்கள் வந்து எந்த விதமான எஜுகேஷனோ அப்பாயின்மெண்ட்டோ வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் என்னைக்கு ஊரில் இருக்கேன், என்னைக்கு ஆஃபீஸ் வர போகிறேன்றதை நான் சொல்லியிருக்கேன். அதை சொன்னதில் யார் வேணால் எப்போ வேணால் வந்து பார்க்கலாம். நேற்றே 150 பேர் மேலே வந்து ஆஃபீஸுக்கு வந்தாங்க. அவங்களுடைய எல்லா மனுக்களையும் ஒரே மாதிரியாக தான் நான் வந்து பாவிக்க போகிறேன். என்ன பண்ண முடியுமோ நம்ம எல்லாம் சேர்ந்தே பண்ணுவோம்.